أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த குத்பாவிலும் ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நற்குறிப்பு இடம்பெற்றிருந்தது. அதில் சில நற்குறிப்புகள் எஞ்சியிருந்தன. அதனை நான் இன்று எடுத்துரைப்பேன். ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வள்ளல் தன்மை பிரபல்யமானதாக இருந்தது. அன்னார் ஏராளமான பொருள் தியாகங்கள் செய்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இன்று பெரும்பாலான சான்றுகள் இடம்பெற்றுள்ளன. ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு வசியத் செய்திருந்தார்கள். அதாவது பதர் போரில் பங்கு பெற்ற ஒவ்வொரு சஹாபிக்கும் 400 தினார்கள் தனது சொத்திலிருந்து தனக்கு பிறகு வழங்கப்பட வேண்டும் என அன்னார் வசியத் செய்தார்கள். அதன் அடிப்படையில் அமல் செய்யப்பட்டது. அப்போது அந்த சஹாபாக்களின் எண்ணிக்கை 100 இருந்தது. ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு ஆயத்தமாகும்படி சஹாபாக்களுக்கு கட்டளையிட்ட போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தர்கள் அல்லாஹ்வின் வழியில் செல்வத்தையும் சவாரிகளுக்கான ஏற்பாட்டையும் செய்யும்படியும் அறிவுறுத்தினார்கள். அப்போது எல்லோரையும் விட முதலில் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். மேலும் தனது வீட்டிலிருந்த அனைத்து செல்வத்தையும் அவர்கள் எடுத்து வந்து விட்டார்கள். அவை 4000 திர்ஹமாக இருந்தன. ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம், நீங்கள் குடும்பத்தினருக்காக எதையும் விட்டுவிட்டு வந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், குடும்பத்தினருக்காக நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் விட்டுவிட்டு வந்துள்ளேன் என்று பதிலளித்தார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வீட்டிலிருந்து பாதி செல்வத்தை எடுத்து வந்தார்கள். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் உங்களது குடும்பத்தினருக்காக எதையும் விட்டுவிட்டு வந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், நான் பாதியை விட்டுவிட்டு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 100 அவுக்கியா செல்வத்தை வழங்கினார்கள். ஒரு அவுக்கியா என்பது 40 திர்ஹம் மதிப்பு கொண்டதாகும். அதாவது சுமார் 4000 திர்ஹம் அன்னார் வழங்கினார்கள். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பூமியில் உள்ள அல்லாஹ்வின் கருவூலங்களில் 2 கருவூலங்கள் ஆவர். அந்த கருவூலங்களை அவர்கள் அல்லாஹ்வின் திருப்திக்காக செலவிடுகின்றார்கள். ஹஸ்ரத் உம்மே பக்கர் பின்த் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து ஒரு நிலத்தை 40,000 தினார் கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள். மேலும் பனூஸ் கராவில் உள்ள ஏழைகள், தேவையுடையவர்கள் மற்றும் உம்மஹாத்துல் முமினீன் ஆகியோர்களுக்கு அந்த நிலத்தை பங்கிட்டு வழங்கியிருந்தார்கள். மசூர் பின் மஹரமா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த நிலத்திலிருந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய பங்கை கொடுத்த போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
இதை யார் தந்தது என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள் என்று கூறினேன். அப்போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதாக கூறினார்கள். அதாவது, எவர் மிக உயர்தரமான பொறுமையை செய்யக்கூடியவராக இருப்பாரோ அவரே எனக்கு பிறகு உங்களுடன் அழகிய முறையில் நடப்பவராக இருப்பார். பின்னர் அன்னார் இவ்வாறு துவா செய்தார்கள்: அல்லாஹ்வே, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு சொர்க்கத்தின் சல்சபீல் நீரூற்றிலிருந்து பானத்தை வழங்குவாயாக. ஒரு அறிவிப்பில் உள்ளது, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பிறகு நல்லவராகவும் உண்மையாளராகவும் இருப்பவர்தான் எனது குடும்பத்தினரை கருத்தில் கொள்பவராக இருப்பார் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்களை சவாரிகளில் ஹஜ் செய்வதற்காக அழைத்து செல்வார்கள். மேலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் பல்லாக்கில் திரையிட்டு கவனமாக பாதுகாப்பாக அழைத்து செல்வார்கள். மேலும் வழிபாதையில் பர்தா எவ்வகையிலும் அகன்று விடாத அளவிற்கு சூழல் உள்ள இடத்தையே தங்குமிடமாக தேர்ந்தெடுப்பார்கள். ஒருமுறை மதீனாவில் ஒரு பெரும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது, வறட்சி ஏற்பட்டது. அப்போது சிரியாவிலிருந்து 700 ஒட்டகங்களில் கோதுமையையும் இதர உணவுப் பொருட்களையும் கொண்ட ஒரு குழுவினரால் ஒருமுறை மதீனாவில் ஒரு பெரும் உணவு தானியங்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டது, வறட்சி ஏற்பட்டது. அப்போது சிரியாவிலிருந்து 700 ஒட்டகங்களில் கோதுமையும் இதர உணவுப் பொருட்களும் மதீனாவிற்கு ஒரு குழுவினரால் கொண்டு வரப்பட்டது. அதனால் மதீனாவில் எல்லா பக்கமும் பரபரப்பு ஏற்பட்டது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது என்ன பரபரப்பு, என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 700 ஒட்டகங்களில் குழுவினர்கள் வந்துள்ளனர், அதில் கோதுமையும் இதர உணவுப் பொருட்களும் மதீனத்து வாசிகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டது. உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து இவ்வாறு கூற கேட்டுள்ளேன். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொர்க்கத்தில் தவிழ்ந்து சென்றவாறு நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இந்த அறிவிப்பு ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்ததும் அன்னார் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க சென்றார்கள். மேலும் கூறினார்கள், தாயே, நான் உங்களை சாட்சியாக வைத்து கூறுகின்றேன், இந்த அனைத்து உணவு தானியங்களும் மேலும் இதர உணவுப் பொருட்களும் மேலும் ஒட்டகங்களுடைய கடிவாளம் உட்பட அனைத்தையும் இறைவனுடைய சொர்க்கத்தில் நான் நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹின் வழியில் அர்ப்பணித்து விட்டேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இறை வழியில் செலவு செய்தல் தொடர்பான பெரும்பாலான சம்பவங்களை சஹாபாக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் ஒன்று திரட்டியுள்ளார்கள். அசதுல் காபா என்ற நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை வழியில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை அவர்கள் ஒரு நாளில் 30 அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்திருக்கின்றார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் பணத்திற்கான தேவை ஏற்பட்டது. எனவே அன்னார் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், கடனாக கேட்டார்கள். அதற்கு அன்னார் கூறினார்கள், அமீரல் முஃமினீன் அவர்களே, தாங்கள் என்னிடம் ஏன் கேட்கின்றீர்கள்? உங்களால் பைத்துல் மாலிடமிருந்து கடன் பெற்றுக்கொள்ள முடியுமே. மேலும் உஸ்மான் அல்லது வேறு செல்வந்தரிடமிருந்து கடன் வாங்கியிருக்க முடியுமே என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு இவ்வாறு பதிலளித்தார்கள், நான் ஏன் இவ்வாறு செய்கின்றேன் என்றால், ஒருவேளை பைத்துல் மாலின் தொகையை திருப்பிக் கொடுக்க நான் மறந்திருக்க கூடும். வேறொருவரிடமிருந்து நான் கடன் பெற்றால் ஒருவேளை அவர் எனது அந்தஸ்தை கருத்தில் கொண்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் அவர் என்னிடம் தொகையை திருப்பி கேட்காமல் இருக்க வாய்ப்புள்ளது. நானும் திருப்பி கொடுக்க மறந்துவிடக் கூடும். ஆனால் நீங்கள் உங்களது செல்வத்தை என்னிடமிருந்து அவசியம் கேட்டு பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை நான் அறிவேன். எனவே நான் உங்களிடம் கேட்கின்றேன் என்று கூறினார்கள். அவர்களுக்கிடையே நல்ல உறவும் நட்பும் இருந்தது. அன்னாருக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் அன்னார் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவரிடமிருந்து கடன் பெற்று வந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்னு அவுஃப் அவர்களே, நீர் சொர்க்கத்தில் ஊர்ந்து கொண்டே சென்றவாறு நுழைந்து விடுவீர். ஏனென்றால் நீர் செல்வந்தராவீர். எனவே இறைவழியில் செலவு செய்வீராக.
மேலும் நீர் நடந்து சென்றவாறு சொர்க்கத்தில் நுழைவதற்காக இவ்வாறு செய்வீராக. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த முந்தைய அறிவிப்புடன் இந்த அறிவிப்பும் ஒன்றுபட்டதாக உள்ளது. ஆக அப்போது ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இறைவழியில் நான் எதனை செலவிட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு உம்மிடம் உள்ளதை நீர் செலவு செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் அனைத்தையும் செலவு செய்து விடவா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள், நான் எனது அனைத்து செல்வத்தையும் இறைவழியில் செலவு செய்து விடுவேன் என்று உறுதி பூண்டவாறு அங்கிருந்து சென்றார்கள். சிறிது நேரம் கழித்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை அழைத்தார்கள். மேலும் கூறினார்கள், நீங்கள் சென்ற பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமினிடம் வந்தார்கள். மேலும் அப்துல் ரஹ்மானை விருந்து உபசரிப்பு செய்யும்படியும், ஏழைகளுக்கு உணவளிக்கும்படியும், யாசிப்பவர்களுக்கு கொடுக்கும்படியும், மற்றவர்களை விட உறவினர்களுக்கு முதலில் செலவு செய்யும்படியும் வழிகாட்டுமாறு என்னிடம் கூறினார்கள். அவ்வாறு செய்தால் அவரின் செல்வம் தூய்மையாகிவிடும். மேலும் தூய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வின் வழியில் இதுபோன்று செலவு செய்யப்பட்ட நிலையில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் தவழ்ந்து அல்ல, மாறாக அந்நிலையில் அவர் தனது பாதங்களால் நடந்து சொர்க்கத்தினுள் நுழையக்கூடியவராக இருப்பார் என்றும் என்னிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சொர்க்கத்தில் செல்லும் போது முடிவு இவ்வாறே வெளிப்படும். ஒருமுறை 40,000 திர்ஹம்களை அன்னார் இறைவழியில் கொடுத்து விட்டார்கள். பின்னர் ஒருமுறை 40,000 தினார்களை இறைவழியில் தர்மமாக வழங்கினார்கள். மற்றும் ஒரு முறை 500 குதிரைகளை இறைவழியில் வழங்கினார்கள். பின்னர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் 500 ஒட்டகங்களை இறைவழியில் வழங்கினார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களின் மகனான அபு சல்மா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எங்களது தகப்பனார் உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்காக ஒரு பெரும் தோட்டத்தை உயிலாக எழுதினார்கள். அந்த பெரும் தோட்டத்தின் மதிப்பு 4 லட்சம் திர்ஹமாக இருந்தது. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் இறைவழியில் வழங்குவதற்காக ஒருமுறை 50,000 தினார்களை வசியத் செய்திருந்தார்கள். அன்னார் விட்டு சென்ற சொத்தில் 1000 ஒட்டகங்களும் 3000 ஆடுகளும் 100 குதிரைகளும் அடங்கும். அவை பக்கையில் மேய்ந்து வந்தன. மதீனாவிலிருந்து கிழக்கு பக்கத்தில் 3 மைல் தொலைவில் ஜரஃப் என்ற ஒரு இடம் உள்ளது. அங்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான சில சொத்துக்கள் இருந்தன. அந்த இடத்தில் தண்ணீர் இறைக்கக்கூடிய 20 ஒட்டகங்கள் மூலமாக அன்னார் விவசாயம் செய்து வந்தார்கள். அதன் மூலமாகவே அன்னாரின் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு வருடத்திற்கு தேவையான உணவு தானியங்களும் கிடைத்து வந்தன. ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பிறகு தனது சொத்தாக எந்த அளவுக்கு தங்கத்தை விட்டு சென்றார்கள் என்றால், அவை கோடாலியால் வெட்டப்படும் போது மக்களின் கைகளில் பொக்களங்கள் ஏற்பட்டதாக அறிவிப்பில் வருகின்றது. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 31வது ஆண்டில் மரணமடைந்தார்கள். சிலரது பார்வையில் அன்னாரின் மரணம் ஹிஜ்ரி 30ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. 72 ஆண்டுகள் அன்னார் உயிருடன் வாழ்ந்ததாகவும், மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னார் 78 வயது வரை உயிருடன் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் அன்னார் ஜன்னத்துல் பக்கையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரின் ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். மற்றொரு கூற்றிற்கேற்ப ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களின் ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்தின் போது ஹஜ்ரத் சாத் பின் மாலிக் அவர்கள் நின்று கொண்டு வா ஜபல் என்று கூறினார்கள். அதாவது, ஐயோ, மலை போன்ற மனிதர் மரணித்து விட்டாரே என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அவுஃப் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அன்னார் உலகத்தின் நீரூற்றிலிருந்து தூய்மையான நீரை அருந்தினார். மேலும் அசுத்தமான நிலையில் உலகத்தை விட்டு சென்று விட்டார். அதாவது அதன் பொருள், அதன் விளக்கமும் வருகின்றது. இதனை வேறொரு வார்த்தையில் கூறுவதாக இருந்தால், இப்னு அவுஃப் அவர்கள் நல்ல காலகட்டத்தில் வாழ்ந்தார். மேலும் தீய காலத்திற்கு முன்பாகவே உலகை விட்டு சென்று விட்டார். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது நினைவாக குடும்பத்தினர்களில் 3 மனைவிமார்களை விட்டு சென்றார்கள். அன்னாரின் சொத்தில் 8 ஒரு பங்காக ஒவ்வொரு மனைவிக்கும் 80,000 திர்ஹம்கள் வழங்கப்பட்டன. ஆனால் மற்றொரு அறிவிப்பில் அன்னாருக்கு 4 மனைவிகள் என்றும் ஒவ்வொருவருக்கும் 80,000 திர்ஹம்கள் பங்காக வழங்கப்பட்டன என்றும் வந்துள்ளது. அடுத்த நற்குறிப்பு இடம்பெறும் சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சார்களின் கோத்திரமான அவுஸின் கிளை கோத்திரம் பனு அப்துல் அஷ்ஹலை சார்ந்தவராக இருந்தார்கள். மேலும்
அன்னார் அவுஸ் கோத்திரத்தின் பெரும் தலைவராக இருந்தார்கள். அன்னாரின் தந்தை பெயர் மாஸ் பின் நோமானாக இருந்தது. மேலும் தாயார் பெயர் ஹப்ஷா பின் ராஃபி ஆகும். அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண் சஹாபியாகவும் இருந்தார்கள். ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சுட்டு பெயர் அபு அம்ர் ஆகும். ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவியின் பெயர் ஹிந்த் பின்த் சமாத் ஆகும். அன்னாரும் பெண் சஹாபியாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஹிந்த் அவர்கள் மூலமாக ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அம்ரு மற்றும் அப்துல்லா என்ற பிள்ளைகள் பிறந்தன. ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் ஹுசைன் பின் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் ஹஜ்ரத் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களில் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்தே உக்பா மற்றும் சானியாவில் பங்கு பெற்ற 70 சஹாபாக்களில் முதலில் மதினா வந்தவர் ஆவார்கள். அன்னார் மதினாவிற்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப அன்னார் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தும் மக்களுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட போது பனு அப்துல் அஷ்ஹல் கோத்திரத்திடம் இவ்வாறு கூறினார்கள்: உங்களுடைய ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளாதவரை எனக்கு உங்களுடன் உரையாடுவது ஹராமாகும். எனவே அந்த கோத்திரத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அன்சார்களில் பனு அப்துல் அஷ்ஹல் என்ற குடும்பத்தினரின் அனைத்து ஆண்களும் பெண்களும் முதலில் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்கள். முஸாப் பின் உமைர் மற்றும் அசத் பின் ஜராரா என்ற 2 நபர்களை ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். பின்னர் அவர்கள் இருவரும் ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிலேயே தங்கி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்தார்கள். ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் அசத் பின் ஜராரா இருவரும் சிற்றன்னை வழி சகோதரர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் உஸைத் பின் ஹுசைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் பனு அப்துல் அஷ்ஹலின் சிலைகளை உடைத்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த கோத்திரத்தினர் அனைவரும் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு விட்ட பிறகு அந்த சமுதாயத்தின் சிலைகளை அவர்கள் உடைத்தார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சாத் அவர்களை ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களுடன் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னாரின் சகோதரத்துவ பந்தம் ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜராஹ் அவர்களுடன் ஏற்படுத்தப்பட்டது. ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான குறிப்பை ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் என்ற புத்தகத்தில் இவ்வாறு எழுதுகின்றார்கள்: பைத்தே உக்பாவிற்கு பிறகு அந்த 12 புதிய முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து புறப்பட்ட போது இவ்வாறு விண்ணப்பம் செய்தார்கள்: அதாவது ஓர் இஸ்லாமிய முஅல்லிம் ஒருவரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள். அவர் எங்களுடன் வந்து மதினாவில் தங்கி எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தர வேண்டும். மேலும் அவர் எங்களுக்கு இஸ்லாமிய போதனைகளையும் கற்றுக் கொடுக்கட்டும். மேலும் இணை வைக்கும் எங்களது சகோதரர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் வரும்படி தப்லீகும் செய்யட்டும் என்று அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் விண்ணப்பித்தார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்தே அப்தார் கோத்திரத்தை சார்ந்த மிகவும் நன்றி உணர்வு மிக்க இளைஞரான ஹஜ்ரத் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாமிய முபல்லிக் அக்காலகட்டத்தில் காரி அல்லது முக்ரி என்று அழைக்கப்பட்டு வந்தார். ஏனென்றால் அவர்களின் பணி பெரும்பாலும் திருக்குரானை ஓதி காட்டுவதாகவே இருந்தது. ஏனென்றால் இஸ்லாத்தின் பிரச்சாரத்திற்கு அதுவே சிறந்த வழிமுறையாக இருந்தது. அந்த வகையில் முஸாப் அவர்களும் மதினாவிற்கு முபல்லிகாக சென்றபோது அதன் காரணமாக முக்ரி என்ற பெயரால் பிரபல்யமாகிவிட்டார்கள். முஸாப் பின் உமைர் மதினா வந்தடைந்த போது சாத் பின் ஜராரா அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். அநேகமாக இந்த சம்பவத்தின் ஒரு பகுதியை முஸாப் பின் உமைர் அவர்களின் நற்குறிப்பிலும் நான் கூறியிருக்கின்றேன். இருந்தபோதிலும் இங்கும் அந்த குறிப்பு வருகின்றது. அன்னார் மதினாவில் முதலில் முஸ்லிமான அசத் பின் ஜராரா அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். இந்த அசத் பின் ஜராரா மிகவும் களப்பற்ற தன்மை கொண்டவராகவும் தாக்கமிகு சமூகத்தில் பெரியவராகவும் இருந்தார்கள். அவருடைய வீட்டையே அன்னார் தனது தப்லீகின் தலைமையகமாக ஆக்கிக் கொண்டார்கள். தனது கடமையை நிறைவேற்றுவதில் அன்னார் எப்பொழுதும் மும்முரமாக இருந்து வந்தார்கள். மேலும் மதினாவில் முஸ்லிம்களுக்கு சமூக வாழ்க்கைக்கான சூழலும் கிடைத்திருந்தது. மேலும் மக்காவை ஒப்பிடுகின்ற போது மதினாவில் அமைதிகரமான வாழ்க்கையும் அமைந்திருந்தது. எனவே அசத் பின் ஜராரா அவர்களின் ஆலோசனைக்கேற்ப ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகையை நடத்தும்படி முஸாப் பின் உமைர் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். இவ்வாறு முஸ்லிம்களுக்கான சமூக வாழ்க்கை ஆரம்பமானது. பிறகு சிறிது காலத்திலேயே மதினாவின் ஒவ்வொரு வீட்டிலும்
இஸ்லாத்தை குறித்து பேசப்படும் வகையில் இறைவனும் அருள் செய்தார். மேலும் முறையாக தொடர்ந்து அங்கு ஜும்மா தொழுகையும் நடந்து வந்தது. இஸ்லாமும் வேகமாக பரவத் தொடங்கியது. மேலும் அவுஸ் மற்றும் ஹஜ்ரஜ் கோத்திரத்தினர் மிக வேகமாக முஸ்லிம்களாக மாறத் தொடங்கினர். சில நிலைகளில் ஒரு கோத்திரத்தின் முழு மக்களும் ஒரே நாளில் முஸ்லீமாகி வந்தனர். அந்த வகையில் பனு அப்துல் அஷ்ஹல் கோத்திரத்தினரும் அதே போன்று ஒன்றாக முஸ்லிம்களாகிவிட்டனர். இந்த கோத்திரமானது அன்சார்களின் மிக பிரபல்யமான அவுஸ் கோத்திரத்தின் தனி சிறப்பு மிக்க அங்கமாக இருந்தது. அதன் தலைவரின் பெயர் சாத் பின் மாஸ் ஆகும். அன்னார் பனு அப்துல் அஷ்ஹல் என்ற கோத்திரத்திற்கு மட்டும் மாபெரும் தலைவராக இருக்கவில்லை, மாறாக முழு அவுஸ் கோத்திரத்தின் தலைவராகவும் இருந்தார்கள். மதினாவில் இஸ்லாத்தை பற்றி பேசப்பட்ட போது அதனை சாத் பின் மாஸ் அவர்கள் விரும்பவில்லை. அன்னார் அதனை தடுக்க விரும்பினார்கள். அன்னார் அப்போது முஸ்லிமாக ஆகவில்லை. இஸ்லாம் மதினாவில் வேகமாக பரவத் தொடங்கியது. போது கோத்திரத்தின் பெரும் தலைவராக இருந்த சாத் பின் மாஸ் அவர்களுக்கு சற்று வெறுப்பு ஏற்பட்டது. ஆனால் அசத் பின் ஜராரா அவர்களுடன் அன்னாருக்கு நெருங்கிய உறவும் இருந்து வந்தது. அவர்கள் இருவரும் சிற்றன்னையின் சகோதரர்களாக இருந்தனர். மேலும் அசத் அவர்களோ முஸ்லிம்களாக ஆகியிருந்தார்கள். எனவே சாத் பின் மாஸ் அவர்கள் இந்த விஷயத்தில் தான் நேரடியாக தலையிடுவதற்கு தயக்கம் கொண்டிருந்தார்கள். மேலும் ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதிலிருந்து விலகி இருந்தார்கள். எனவே தனது மற்றொரு உறவினராக இருந்த உசைத் பின் அல் ஹுசைர் அவரிடம் அன்னார் இவ்வாறு கூறினார்கள்: அசத் பின் ஜராரா அவர்களின் காரணமாக எனக்கு இந்த விவகாரத்தில் சிறிது தயக்கம் உள்ளது. ஆனால் நீங்கள் சென்று முஸ்அப் அவர்களை நமது குடும்பத்தினருக்கு மத்தியில் மார்க்கமற்ற தன்மையை பரப்புவதிலிருந்து தடுத்து நிறுத்துங்கள். அதாவது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு அனுப்பி வைத்த முபல்லிகை மக்காவில் மார்க்கமற்ற தன்மையை பரப்புகின்ற வேலையிலிருந்து தடுத்து நிறுத்துங்கள். மேலும் அசத் அவர்களிடம் இது நல்ல வழிமுறை அல்ல என்றும் கூறிவிடுங்கள் என்றும் கூறினார்கள். உசைத் அவர்களோ பனு அப்துல் அஷ்ஹலின் தனி சிறப்பு மிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அன்னாரின் தந்தையார் பாஸ் போரின் போது முழு அவுஸ் கோத்திரத்திற்கும் தலைவராக இருந்தார்கள். பாஸ் போரை பற்றி இதற்கு முன்பே கூறப்பட்டு விட்டது. அதாவது அந்த போர் இஸ்லாத்திற்கு முன்பாக அவுஸ் மற்றும் ஹஜ்ரஜ் என்ற மதினாவின் 2 கோத்திரத்திற்கு மத்தியில் நடைபெற்ற போராகும். எவ்வாறு இருப்பினும் சாத் பின் மாஸ் அவர்களுக்கு பிறகு உசைத் பின் ஹுலைர் அவர்கள் தனது கோத்திரத்திற்கு மத்தியில் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். எனவே சாத் அவர்கள் கூறியதற்கேற்ப அன்னார் முஸ்அப் பின் உமைர் மற்றும் அசத் பின் ஜராரா ஆகியோரிடம் சென்றார்கள். முஸ்அப் அவர்களிடம் மிகவும் கோபத்துடன், நீங்கள் எங்களது ஆட்களை மார்க்கமற்றவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும், இல்லையென்றால் நல்லதாக இருக்காது என்று கூறினார்கள். முஸ்அப் அவர்கள் அதற்கு பதில் கூறுவதற்கு முற்பட்டார்கள். அப்போது அதற்கு முன்பாக அசத் அவர்கள் மிகவும் மெதுவாக முஸ்அப் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள்: இவர் தனது கோத்திரத்தின் பெரும் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராவார், அவரிடம் மிகுந்த மென்மையுடனும் அன்புடனும் பேசுங்கள். எனவே முஸ்அப் அவர்கள் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் உசைத் அவர்களிடம், நீங்கள் கோபப்படாதீர்கள், மாறாக பொறுமை செய்யுங்கள், தயவு கூர்ந்து சிறிது அமருங்கள், குளிர்ந்த மனதுடன் எங்களது கூற்றுகளை கேளுங்கள், அதன் பிறகு நீங்கள் ஒரு முடிவிற்கு வாருங்கள் என்று பதில் கூறினார்கள். உசைத் அவர்களுக்கு இந்த கூற்று சரியானதாக தென்பட்டது. எனவே அமர்ந்தும் விட்டார்கள். பிறகு முஸ்அப் அவர்கள் அவர்களுக்கு திருக்குரானை ஓதி காட்டினார்கள். மேலும் மிக பேரன்புடன் அவர்களுக்கு இஸ்லாத்தின் போதனைகளை எடுத்துரைத்தார்கள். அது எந்த அளவுக்கு அன்னாரின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அதனால் அன்னார் அங்கேயே முஸ்லிம் ஆகிவிட்டார்கள். மேலும் கூறினார்கள்: எனக்கு பின்னால் ஒரு நபர் இருக்கின்றார், அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒருவேளை அவர் ஈமான் கொண்டு விட்டால் அந்நிலையில் எமது முழு கோத்திரமும் முஸ்லிம் ஆகிவிடும். அவர்தான் என்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கின்றார், நீங்கள் சிறிது காத்திருங்கள், நான் அவரை இங்கே அனுப்பி வைக்கின்றேன் என்று கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு அன்னார் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார்கள். மேலும் ஏதோ சாக்கு போக்கு கூறி சாத் பின் மாஸ் அவர்களை முஸ்அப் பின் உமைர் மற்றும் அசத் பின் ஜராரா அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். சாத் பின் மாஸ் அவர்களும் அங்கே வந்தார்கள். மிகவும் கோபத்துடன் அசத் பின் ஜராரா அவர்களிடம், அசதே, பாரும், நீர் உறவினராக இருப்பதன் மூலம் என்னிடமிருந்து ஆகமற்ற பயனை அடைந்து வருகின்றீர். உமக்கு எம்முடன் உறவு இருக்கின்றது. எனவே நீர் இதிலிருந்து ஆகமற்ற பயனை பெறக்கூடாது, அது உமக்கு நல்லதல்ல என்று கூறினார்கள். அப்போது முஸ்அப் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போன்று மிக மென்மையுடனும் அன்புடனும்
அவரின் கோபத்தை மீண்டும் தணித்தார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் அவர்கள் மக்காவிலிருந்து வந்திருந்த முபல்லிகாக இருந்தார்கள். மிக அன்புடன் அவர்களுடன் பேசினார்கள். ஆக நீங்கள் சிறிது நேரம் அமர்ந்து எனது கூற்றை கேளுங்கள். அதன் பிறகு அதில் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கும் என்றால் நீங்கள் அதனை விளக்குங்கள் என்று முஸ்அப் அவர்கள் கூறினார்கள். அதற்கு சாத் அவர்கள் ஆம், இது சரியான விண்ணப்பம்தான் என்று கூறி தனது ஈட்டியை வைத்துவிட்டு அமர்ந்து விட்டார்கள். அன்னாரின் கரத்தில் ஈட்டி இருந்தது. அதாவது அரபிகளில் பெரும்பாலார் கைகளில் ஆயுதங்களுடன் சுற்றி திரிந்து வந்தனர். முஸ்அப் அவர்கள் அதே போன்று முதலில் திருக்குரானை ஓதி காட்டினார்கள். பின்னர் மனதை கவரும் வகையில் இஸ்லாமிய போதனைகளை அவருக்கு விளக்கினார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அப்போது சிறிது நேரம் கூட கழிந்திருக்கவில்லை, சாத் அவர்களின் உள்ளமும் இலகிவிட்டது. அவர் மீதும் இஸ்லாமிய போதனையின் தாக்கம் ஏற்பட்டு விட்டது. எனவே சாத் அவர்கள் உரிய வழிமுறைக்கேற்ப குளித்துவிட்டு வந்து கலிமா ஷஹாதத் கூறினார்கள். அதன் பிறகு சாத் அவர்களும் உசைத் பின் ஹுலைர் அவர்களும் இணைந்து தனது கோத்திரத்தினரிடம் சென்றனர். மேலும் சாத் அவர்கள் அவர்களிடம் சிறப்பான அரபிகளின் வழக்கத்திற்கேற்ப இவ்வாறு கேட்டார்கள். அதாவது, பனு அப்துல் அஷ்ஹலே, என்னை பற்றி உங்களது எண்ணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில், தாங்கள் எங்களுடைய தலைவரும் தலைவரின் மகனும் ஆவீர்கள், உங்களது கூற்றின் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று கூறினார்கள். அதற்கு சாத் அவர்கள், அப்படி என்றால் நீங்கள் அல்லாஹ் மற்றும் அவனது தூதனின் மீது நம்பிக்கை கொள்ளாதவரை உங்களுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார்கள். மேலும் அப்போதே தப்லீக் செய்யவும் தொடங்கினார்கள். அதன் பிறகு சாத் அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் போதனைகளை புரிய வைத்தார்கள். அதாவது தனது கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாத்தின் போதனைகளை அவர்கள் அழகிய முறையில் எடுத்துரைத்தார்கள். அறிவிப்பில் வருகின்றது, அந்த நாளின் மாலை பொழுது வருவதற்குள், அதாவது பகல் பொழுது முடிவதற்குள் முழு கோத்திரமும் முஸ்லிம் ஆகிவிட்டது. சாத் அவர்கள், சாத் மற்றும் உசைத் ஆகிய இருவரும் தமது கரங்களால் தமது சமுதாயத்தின் சிலையை உடைத்தெறிந்தார்கள். அந்த நாளில் முஸ்லிமான சாத் பின் மாஸ் மற்றும் உசைத் பின் ஹுலைர் ஆகிய இருவரும் அன்சார்களில் மாபெரும் சகாபாக்களாக திகழ்ந்தார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், சந்தேகத்திற்கிடமின்றி அவர்கள் பெரும் அந்தஸ்தையும் பெற்றிருந்தார்கள். குறிப்பாக மக்கத்து முஹாஜிரீன்களுக்கு இடையில் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு கிடைத்திருந்த அந்தஸ்து சாத் பின் மாஸ் அவர்களுக்கு மதீனத்து அன்சார்களுக்கு மத்தியில் கிடைத்தது. இந்த இளைஞர் மிகவும் உயர்தரமான களப்பற்ற தன்மை கொண்டவராகவும் மிகவும் பற்றுமிக்கவராகவும் இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தின் தோற்றுனர் மீது தனது உயிரையே அர்ப்பணம் செய்யும் அளவிற்கு நேசம் கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். அவர் தனது கோத்திரத்தின் மாபெரும் தலைவராக இருந்தார். மேலும் மிகவும் புத்திசாலியாகவும் இருந்தார். இஸ்லாத்தில் சிறப்புமிக்க சகாபாக்களுக்கு கிடைத்திருந்த அந்தஸ்து அவருக்கும் கிடைத்திருந்தது. சந்தேகத்திற்கிடமின்றி அவரது இளம் வயது மரணத்தின் போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கூறப்பட்டது, சாத் அவர்களின் மரணத்தால் ரஹ்மான் ஆகிய இறைவனின் அரியணை அசைந்தது. அது ஓர் ஆழமான உண்மையை உள்ளடக்கியது. அன்னார் இளம் வயதிலேயே மரணித்து விட்டார்கள். சுருக்கமாக இவ்வாறு அவுஸ் மற்றும் ஹஜ்ரஜ் கோத்திரத்திற்கு மத்தியில் இஸ்லாம் வேகமாக பரவிக்கொண்டு சென்றது. யூதர்கள் அச்சம் நிறைந்த கண்களுடன் இக்காட்சிகளை கண்டு வந்தனர். மேலும் இனி என்ன நிகழும் என்பதை இறைவனே நன்கறிவான் என்று தங்களது மனதிற்குள்ளேயே அவர்கள் கூறி வந்தனர். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் மற்றொரு இடத்தில் சீரத் காத்தமுன் நபியின் என்ற தனது புத்தகத்தில் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்து அதிக காலம் கழிந்திருக்கவில்லை. அதற்குள் மக்கத்து குறைஷிலிடமிருந்து ஹஜ்ரஜ் கோத்திரத்தின் தலைவரான அப்துல்லா பின் அபி பின் சுலூலுக்கும் மற்றும் அவருடைய ஏனைய நண்பர்களின் பெயரிலும் மக்கத்து வாசிகள் சார்பாக ஒரு பகிரங்க எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. அதாவது, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் வழங்குவதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும், இல்லையென்றால் அது உங்களுக்கு நல்லதல்ல என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தின் சொற்கள் இவ்வாறு இருந்தன: நீங்கள் எமது நபருக்கு, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளீர்கள். மேலும் நாங்கள் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றோம், ஒன்று நீங்கள் அவரிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள், அல்லது அவருக்கு எதிராக போரிடுங்கள், இல்லையென்றால் குறைந்தபட்சம் உங்களது நகரத்திலிருந்து அவரை வெளியேற்றி விடுங்கள், இல்லையென்றால் நாங்கள் எங்களது முழு படையுடன் வந்து உங்கள் மீது தாக்குதல் தொடுத்து விடுவோம். மேலும் உங்களது அனைத்து ஆண்களையும் கொன்று குவித்து உங்கள் பெண்களை அபகரித்துக் கொள்வதை எங்களுக்கு ஆகுமானதாக ஆக்கிக் கொள்வோம் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. மதீனாவில் இந்த கடிதம் வந்தடைந்ததும் ஏற்கனவே தமது உள்ளத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக
கடும் பகைமை கொண்டிருந்த அப்துல்லா மற்றும் அவரது தோழர்களுக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இஸ்லாத்திற்கு எதிராக இன்னும் அதிகமான பகைமையை அதிகரிக்க செய்தது. அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்தவுடன் அன்னார் உடனே அந்த நபர்களை சென்று சந்தித்தார்கள். மேலும் அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். அப்துல்லா பின் அபி பின் சுலூல் மற்றும் அவரது தோழர்களிடம், என்னுடன் போர் புரிவது உங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் உங்களின் சகோதரர்களே உங்களுக்கு எதிராக நிற்பார்கள். உங்களது கோத்திரத்தையும் உங்களது நகரத்தையும் சார்ந்த மக்கள்தான் முஸ்லீமாக இருக்கின்றார்கள். நீங்கள் போர் புரிந்தால் இதே மக்கள்தான் என் சார்பாக உங்களுக்கு எதிராக போர் புரிவார்கள். அதாவது அவுஸ் மற்றும் ஹஜ்ரஜ் கோத்திரத்தின் முஸ்லிம்கள் எல்லா நிலையிலும் என்னுடன் தான் இருப்பார்கள் என்று கூறினார்கள். பின்னர் அன்னார் கூறினார்கள், எனவே என்னுடன் போர் புரிவது என்பதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் உங்களது பிள்ளைகள் மற்றும் சகோதரர்கள் மற்றும் தந்தையர்களுக்கு எதிராகவே எழுந்து நிற்பீர்கள். பின்னர் அன்னார் கூறினார்கள், எனவே என்னுடன் போர் புரிவதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் உங்களது பிள்ளைகள், உங்களது சகோதரர்கள், உங்களது தந்தையர்களுக்கு எதிராகவே வாள் எழுந்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எனவே இது சரிதானா என்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்துல்லா மற்றும் அவரது தோழர்களின் உள்ளங்களில் பாஸ் போரினால் ஏற்பட்ட அழிவின் நினைவு எஞ்சியிருந்தது. அவர்கள் அந்த போரினால் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால் ஒரு பெரும் அழிவு ஏற்பட்டிருந்தது. எனவே இனி நாம் மீண்டும் நமக்குள்ளேயே சண்டையிட நேரிடும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். எனவே அந்த எண்ணத்திலிருந்து அவர்கள் விலகிக் கொண்டார்கள். குறைஷிகளுக்கு இந்த திட்டத்தில் தோல்வி ஏற்பட்ட போது சிறிது காலம் கழித்து இதே போன்ற ஒரு கடிதத்தை மதீனத்து யூதர்களின் பெயரில் மக்கத்து குறைஷிகள் அனுப்பி வைத்தார்கள். உண்மையில் மக்கத்து காஃபிர்களின் எண்ணம் என்னவாக இருந்ததென்றால், எப்படியாவது இஸ்லாத்தின் பெயரையும் அடையாளத்தையும் உலகத்திலிருந்தே அழித்துவிட வேண்டும். அவர்களின் அநீதிகளினால் தொல்லைகளுக்கு ஆளாகி முஸ்லிம்கள் முதலில் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்திருந்தார்கள். காஃபிர்கள் அவர்களை அங்கேயும் பின்தொடர்ந்து சென்றார்கள். முதல் நாளிலிருந்து அவர்கள் எப்போதும் இஸ்லாத்தை அழிப்பதற்காகவே முயற்சி செய்தார்கள். எனவே மக்காவிலிருந்து நாட்டை துறந்து சென்ற அநீதி இழைக்கப்பட்ட அந்த ஏழைகளை நல்லுள்ளம் படைத்த அபிசீனிய மன்னன் எப்படியாவது மக்கத்து வாசிகளிடம் திருப்பி ஒப்படைத்துவிட வேண்டும் என்ற முயற்சியில் குறைஷிகள் தனது பெரும் ஆற்றலை அதற்காக செலவிட்டுக் கொண்டிருந்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்றபோது அன்னாரை கைது செய்கின்ற முயற்சியில் மக்கத்து குறைஷிகள் எந்த குறையையும் விட்டு வைக்கவில்லை. முழு முயற்சியுடன் செயல்பட்டனர். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என முயற்சி செய்தனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாருடைய சகாபாக்கள் மதீனாவிற்கு சென்று விட்டனர் என்றும் அங்கு இஸ்லாம் வேகமாக பரவி வருகின்றது என்றும் அறிந்தபோது மக்கத்து குறைஷிகள் மீண்டும் பொங்கி எழுந்தார்கள். அவர்கள் மதீனாவாசிகளை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் போர் செய்து இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் அல்லது அன்னாருக்கு அடைக்கலம் கொடுப்பதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும், மேலும் அன்னாரை மதீனாவிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்றெல்லாம் பகிரங்க கடிதம் ஒன்றை, மிரட்டல் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார்கள். காஃபிர்களின் அந்த கடிதத்திலிருந்து அரபிகளின் இந்த நடைமுறை, அதாவது அவர்கள் போரின் போது தனது எதிரிகளுடன் போர் புரிந்து அவர்களின் ஆண்கள் அனைவரையும் கொலை செய்து அவர்களின் பெண்களை அபகரித்துக் கொள்கின்ற நடைமுறை இருந்து வந்தது என்பதும் நமக்கு இந்த கடிதத்திலிருந்து தெரிய வருகின்றது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் அவர்கள் தமது அந்த புத்தகத்தில் இதனை குறிப்பிடுகின்றார்கள். மேலும் முஸ்லிம்களை பற்றி அவரிடம் இருந்த அந்த அபாயகரமான எண்ணமும் நமக்கு வெளிப்படுகின்றன என்றும் அன்னார் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றவர்களுக்கு அவர்கள் இந்த அளவுக்கு தண்டனை கொடுக்க தயாராக இருந்தார்கள் என்றால், அதாவது அடைக்கலம் கொடுக்கின்ற ஆண்களை கொன்று அவர்களின் பெண்களை தங்களுக்கு ஆகுமானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணமாக இருந்தது. அப்படி என்றால் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு எதிராக மிக கடுமையான திட்டம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தனர் என்பதையும் இந்த சம்பவம் வெளிப்படுத்துவதாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் மக்கத்து குறைஷிகளின் இந்த கடிதம் என்பது ஒரு தற்காலிக உணர்வின் விளைவாக இருந்ததில்லை. மாறாக அது அவர்களின் நிரந்தர எண்ணமாக இருந்தது. மேலும் முஸ்லிம்களை அமைதியாக இருக்க விடக்கூடாது, மேலும் இஸ்லாத்தை உலகிலிருந்து அழித்துவிட வேண்டும் என்று காஃபிர்கள் உறுதி பூண்டிருந்தார்கள். அந்த வகையில் ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் தமது புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார்கள். அந்த வரலாற்று சம்பவத்தை அன்னார் இவ்வாறு எழுதுகின்றார்கள். மக்கத்துவாசிகளின் கொலைகார எண்ணம் இதிலிருந்து வெளிப்படுகின்றது. அதனுடைய சம்பவம் குறித்து புகாரியிலும் அறிவிப்பு வருகின்றது. ஹிஜ்ரத்திற்கு சில காலம் கழித்து அவுஸ் கோத்திரத்தின் மாபெரும் தலைவரான சாத் பின் மாஸ் அவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். அன்னார் உம்ரா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கா சென்றிருந்தார்கள். மேலும் இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டத்தின், அதாவது அறிவீனமான காலகட்டத்தின் பழைய தோழரான உமையா பின் ஹல்ஃப் அவருடைய வீட்டில் தங்கினார்கள். உமையா பின் ஹல்ஃப் மக்கத்து தலைவர்களில் ஒரு தலைவனாக இருந்தார்.
ஹஜ்ரத் மாஸ் அவர்கள், நான் தனியாக தவாப் செய்து சென்றால் மக்கத்துவாசிகள் தமக்கு நிச்சயம் தொல்லை தருவார்கள் என்பதை நன்கறிந்திருந்தார்கள். எனவே குழப்பத்திலிருந்து விலகி இருப்பதற்காக உமையாவிடம், நான் காபத்துல்லாவை தவாப் செய்ய விரும்புகின்றேன், நீர் என்னுடன் வர வேண்டும். மேலும் யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையில் பாதுகாப்பாக நான் தவாப் செய்துவிட்டு மக்காவை விட்டு புறப்பட்டு எனது நாட்டிற்கு நான் திரும்பி செல்ல நீ உதவ வேண்டும் என்று கூறினார்கள். எனவே உமையா பின் ஹல்ஃப் மக்கத்துவாசிகள் பெரும்பாலும் வீட்டிலேயே இருக்கின்ற மதிய வேளையில் சாதவர்களை அழைத்துக் கொண்டு காபத்துல்லாவிற்கு சென்றடைந்தான். ஆனால் தற்செயலாக அங்கு நடந்தது என்னவென்றால், அதே நேரம் அபுஜஹலும் அங்கு வந்தடைந்தான். சாதவர்களின் மீது அவனது பார்வை பட்டதும் அவனது கண்கள் கோபத்தால் சிவந்தன. ஆனால் அவன் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு உமையாவை நோக்கி, அபு சஃபானே, உம்முடன் இருக்கின்ற அந்த நபர் யார் என்று கேட்டான். அதற்கு உமையா, இவர் அவுஸ் கோத்திரத்தின் தலைவரான சாத் பின் மாஸ் ஆவார் என்று கூறினான். அப்போது அபுஜஹல் மிகவும் கொந்தளித்து சாதை நோக்கி இவ்வாறு கூறினான், நீங்கள் நவுதுபில்லா முர்த்ததான இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துக் கொண்டு காபத்துல்லாவை பாதுகாப்புடன் தவாப் செய்துவிட முடியும் என்று எண்ணுகின்றீர்களா? மேலும் நீங்கள் அந்த நபரை பாதுகாத்து அவருக்கு உதவி செய்கின்ற ஆற்றல் பெற்றிருப்பதாக நினைக்கின்றீர்களா? இறைவன் மீது ஆணையாக இப்போது உம்முடன் அபு சஃபான் இல்லை என்றால் நீர் இங்கிருந்து தப்பித்து உமது குடும்பத்தினரிடம் செல்ல முடியாது என்று கூறினான். சாத் பின் மாஸ் குழப்பத்திலிருந்து விலகி இருக்கவே விரும்பினார்கள். ஆயினும் அவர்களின் நரம்புகளிலும் கம்பீரத்தின் ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. உள்ளத்தில் ஈமானிய ரோஷம் பொங்கி இருந்தது. எனவே உடனடியாக அல்லாஹின் மீது ஆணையாக, நீர் எம்மை காபாவிலிருந்து தடுத்து நிறுத்தினால் நினைவிற்கொள்ளும், பின்னர் நாங்கள் உம்மையும் சிரியா சென்றடைய வழிபாதையில் உமக்கு பாதுகாப்பு தரமாட்டோம். நாங்களும் உமது வழிபாதையில் அமர்ந்து விடுவோம். உங்களுக்கு எதிராக நாங்களும் நிறைய செய்வோம் என்றும் கூறினார்கள். உமையா இந்த விஷயத்தை கேட்டதும் சாதின் கோபத்தை கண்டதும், சாதே, அபுல் ஹக்கம் மக்கத்து வாசிகளின் தலைவராவார், அவருக்கு எதிராக நீர் இப்படி உரத்த குரலில் பேசாதீர் என்று கூறினார். இந்த அபுல் ஹக்கம் என்ற பெயரால் தான் அபு ஜஹிலை மக்கத்து வாசிகள் அழைத்து வந்தனர். அவன் மக்கத்து நகரத்தின் தலைவனாக இருந்தான். அதற்கு கோபத்திலிருந்த சாதவர்களும் உமையாவிடம் இவ்வாறு பதிலளித்தார்கள், உமையாவே, நீர் இந்த பேச்சிலிருந்து விலகிக் கொள்ளும். அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த முன்னறிவிப்பு மறக்கவில்லை. நீர் ஒரு நாள் முஸ்லிம்களின் கரங்களால் கொல்லப்படுவீர். அதாவது உமையா முஸ்லிம்களின் கரங்களால் கொல்லப்படுவார் என்பதே அந்த முன்னறிவிப்பாகும். இதை கேட்ட உமையா பின் ஹல்ஃப் மிகவும் பயந்து போனான். மேலும் வீட்டில் சென்று அவன் தனது மனைவியிடம் சாதின் இந்த விஷயத்தை கூறினான். இறைவன் மீது ஆணையாக இனி நான் முஸ்லிம்களுக்கு எதிராக மக்காவிலிருந்து வெளியே செல்ல மாட்டேன் என்று கூறினான். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றின் மீது அவனுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. எப்போதும் அன்னாரின் கூற்று முழுமையடைந்து வந்துள்ளது, எனவே என்னை பற்றிய இந்த கூற்றும் முழுமை பெற்றுவிடும் என்று அவன் நம்பினான். ஆனால் இறை நீதியின் திட்டம் நிறைவேற வேண்டியதிருந்தது. பதர் சந்தர்ப்பத்தில் உமையா வலுக்கட்டாயமாக மக்காவிலிருந்து புறப்பட நேரிட்டது. அவன் முஸ்லிம்களின் கரங்களால் கொலை செய்யப்பட்டு தனது தீய முடிவையும் அடைந்தான். இந்த உமையா யாரென்றால், அவன்தான் ஹஜ்ரத் பிலால் அவர்கள் மீது இஸ்லாத்தின் காரணமாக மிக கடுமையான அநீதிகளை இழைத்து வந்தான். சஹி புகாரியின் ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் அவர்கள் உம்ரா செய்யும் எண்ணத்துடன் சென்றார்கள். அன்னார் உமையா பின் ஹல்ஃப் அதாவது அபு சஃபானிடம் தங்கினார்கள். முந்தைய கால தொடர்பு அவர்களுக்கு இருந்தது. உமையா ஹஜ்ரத் சாத் அவரிடம் மதினா வரும்போது தங்குவதுண்டு. எனவே அன்னார் உம்ராவிற்காக எண்ணம் கொண்டபோது உமையாவின் வீட்டில் தங்கி பாதுகாப்புடன் உம்ரா செய்யலாம் என்ற அடிப்படையில் அங்கு சென்றார்கள். உமையாவின் ஒரு வழக்கம் என்னவாக இருந்ததென்றால், அவன் சிரியாவிற்கு செல்லும் போதெல்லாம் மதினாவின் வழியாகவே செல்வான். அப்போது அவன் ஹஜ்ரத் சாத் அவர்களின் வீட்டிலேயே தங்குவான். உமையா ஹஜ்ரத் சாத் அவரிடம் கூறினான், நான் உம்ரா செய்ய வேண்டும் என்று நீர் கூறுகின்றீர், எனவே சிறிது நேரம் நீங்கள் காத்திருங்கள். மதிய வேளையில் மக்கள் அயர்ந்து விடும்போது காபத்துல்லா சென்று தவாப் செய்யலாம். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் சாத் அவர்கள் அதன் அடிப்படையில் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் அபு ஜஹீலை அன்னார் கண்டார்கள். காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கின்ற இவர் யார் என்று அபு ஜஹீல் கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் சாத் அவர்கள், நான் சாதாவேன் என்று அன்னார் சுயமே பதிலளித்து விட்டார்கள். அதற்கு அபு ஜஹீல், நீர் எப்படி நிம்மதியாக காபத்துல்லாவை தவாப் செய்ய முடியும்? ஏனெனில் நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரது தோழர்களுக்கு அடைக்கலம் வழங்கியுள்ளீர்கள் என்று கூறினார். அதற்கு சாத் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். அப்போது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஏசி பேசியதாக அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார். உமையா ஹஜ்ரத் சாத் அவர்களிடம், அபுல் ஹக்கமிற்கு எதிராக
நீர் உமது குரலை உயர்த்தாதீர் என்று கூறி அன்னாரை தடுக்க முற்பட்டான். ஹஜ்ரத் சாத் அவர்களுக்கு மிகவும் கோபம் வந்தது. நீர் எம்மை இந்த கூற்றிலிருந்து விலகிவிடும், நானும் அபுஜஹிலும் பேசிக் கொண்டிருக்கின்றோம், எங்களை பேசவிடும், நீர் விலகிவிடும் என்று அன்னார் கூறினார்கள். மேலும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மை குறித்து இவ்வாறு நான் கூற கேட்டுள்ளேன் என்றும் கூறினார்கள். அதாவது உமையாவாகிய உம்மை இவனே, அதாவது அபுஜஹிலே கொலை செய்யக்கூடியவனாக இருப்பான், அதாவது நீர் கொலை செய்யப்படுவதற்கு காரணியாக அபுஜஹில் இருப்பான் என்று கூறினார்கள். அதற்கு உமையா என்னையா என்று கேட்டான். அதற்கு சாத் அவர்கள் ஆம் உண்மைதான் என்று கூறினார்கள். இதை கேட்ட உமையா அல்லாஹின் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசியதில்லை என்று கூறினான். இறுதியில் அவன் தனது மனைவியிடம் திரும்பி வந்து, எனது மதீனத்து நண்பர் கூறியது உமக்கு தெரியுமா என்று கேட்டான். அதற்கு அவரது மனைவி, அவர் என்ன கூறினார் என்று கேட்டார். அதற்கு உமையா, அபு ஜஹில் தான் என்னை கொலை செய்பவனாக இருப்பான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அவர் கூறுகின்றார். அதற்கு அவளது மனைவி, அல்லாஹின் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யான விஷயங்களை ஒருபோதும் பேசியதில்லை என்று கூறினார். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறுகின்றார்கள், உமையா பதர் மைதானத்தை நோக்கி புறப்பட்டான். உதவி தேடியவாறு முறையிட்டுக் கொண்டிருந்தான். உமையாவின் மனைவி அவனிடம் கூறினாள், உமக்கு உமது மதீனத்து சகோதரின் கூற்று நினைவில் இல்லையா என்று கேட்டாள். நீர் செல்கின்றீர், ஆனால் அவரது கூற்றை நினைவில் வைத்துக் கொண்டு செல்லும் என்றும் அப்போது உமையாவின் மனைவி தனது கணவரிடம் கூறினாள். உமையா மக்காவை விட்டு புறப்பட விரும்பவில்லை. ஆனால் அபுஜஹில் உமையாவிடம், நீர் மக்காவின் தலைவர்களில் ஒருவராவீர், நீர் ஓரிரு நாளாவது எங்களுடன் வாரும் என்று கூறி அழைத்து சென்றான். எனவே உமையாவும் அவனுடன் ஓரிரு நாட்களுக்காக சென்றான். மேலும் அல்லாஹ் அவனை பதர் போர் மைதானத்தில் வைத்து கொலை செய்து விட்டான். மற்றொரு அறிவிப்பில் உமையா பின் ஹல்ஃப் பதர் போரில் பங்கு பெறுவது மற்றும் கொல்லப்படுவது தொடர்பாக இவ்வாறு வந்துள்ளது. ஹஜ்ரத் சாத் அவர்கள் கூறினார்கள், உமையாவே, இறைவன் மீது ஆணையாக நான் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டேன். அவர்கள், அதாவது சஹாபாக்கள் உம்மை கொன்று விடுவார்கள், அதற்கு மக்காவிலா என்று உமையா அவரிடம் கேட்டான். அதற்கு சாத் அவர்கள், அது எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டார்கள். ஹஜ்ரத் சாத் அவர்களின் இந்த கூற்றை கேட்டு உமையா மிகவும் பயந்து போய்விட்டான். உமையா தனது வீட்டிற்கு நேரடியாக சென்றான். மேலும் தனது மனைவியான சஃபியா அல்லது கரீமாவிடம் கூறினான், உம்மே சஃபானே, நீ என்னை பற்றி சாத் அவர்கள் கூறிய விஷயத்தை கேட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவள், சாத் அவர்கள் என்ன கூறினார் என்று கேட்டாள். அப்போது உமையா, என்னை முஸ்லிம்கள் கொன்று விடுவார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டதாக சாத் அவர்கள் என்னிடம் கூறியுள்ளார்கள் என்று கூறினான். அதற்கு நான் மக்காவிலா கொல்லப்படுவேன் என்று நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், அது குறித்து எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டார் என்றும் கூறினான். தொடர்ந்து உமையா கூறினான், இறைவன் மீது ஆணையாக நான் மக்காவை விட்டு வெளியே செல்ல மாட்டேன். இந்த அளவுக்கு அவன் அச்சத்திற்கு ஆளானான். பதர் போர் நடைபெற்ற போது அபு ஜஹேல் போருக்காக புறப்பட்டான். மேலும் உமையாவை, நீர் உமது வணிக குழுவை பாதுகாப்பதற்காக வாரும் என்றும் அழைத்தான். உமையா செல்வதற்கு விரும்பவில்லை. அபு ஜஹேல் உமையாவிடம் வந்தான். அவன் மறுத்த போது அபு ஜஹேல் கூறினான், அபு சுஃபானே, நீர் பின்தங்கிவிட்டால் மக்கள் உம்மை பார்ப்பார்கள். நீர் மக்கத்து தலைவர்களில் ஒருவராவீர். நீர் பின்தங்கிவிட்டால் மக்களும் பின்தங்கி விடுவார்கள் என்று கூறி அபு ஜஹேல் அவனுக்கு புரிய வைத்தான். இறுதியில் உமையா கூறினான், இறைவன் மீது ஆணையாக நீர் என்னை வலுக்கட்டாயமாக அழைப்பதால் நான் மிக சிறந்த ஒட்டகம் ஒன்றை விலைக்கு வாங்கி நான் உன்னுடன் வந்து விடுவேன் என்று கூறினான். அதற்கு பிறகு உமையா, உம்மே சுஃபானே, எனது பயணத்திற்கான ஏற்பாட்டை செய்வாயாக என்று தனது மனைவியிடம் கூறினான். அதற்கு அவரது மனைவி, உமது மதீனத்து நண்பர் உம்மிடம் கூறிய விஷயத்தை நீர் மறந்து விட்டீரா என்று கேட்டாள். அதற்கு அவன், நான் மறக்கவில்லை, நான் கொஞ்ச தூரம் அவர்களுடன் சென்றுவிட்டு திரும்ப வந்து விடுவேன் என்று உமையா கூறினான். மேலும் நான் கடைசி வரை செல்ல மாட்டேன் என்றெல்லாம் கூறியிருந்தான். உமையா சென்றபோது எங்கெல்லாம் அவன் தங்கினானோ அங்கெல்லாம் தனது ஒட்டகத்தின் கடிவாளத்தை புறப்படுவதற்கு ஆயத்தமாகவே முன்னெச்சரிக்கையுடன் கட்டி வைத்திருந்தான். எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ் பதர் போரில் அவனை அழித்து விட்டான். இந்த கொலை சம்பவத்தை பற்றி முன்பும் நான் ஒரு இடத்தில் கூறியிருக்கின்றேன். ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய குறிப்பில் முந்தைய குத்துபாவிலும் கூறப்பட்டிருக்கின்றது. ஹசரத் பிலால் அவர்கள் அன்சார்களை அழைத்துக் கொண்டு
தம்மீது உமையா இழைத்த அநீதிக்கு பகரமாக அவனை கொன்றுவிட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மதீனாவின் அவுஸ் கோத்திரத்தின் தலைவர் சாத் பின் மாஸ் அவர்கள் தவாப் செய்வதற்காக மக்கா சென்றிருந்தார்கள். அப்போது அபு ஜஹல் அன்னாரை கண்டு மிகவும் கோபத்துடன் கூறினான், அதாவது நீங்கள் முர்ததான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்கு பிறகு காபத்துல்லாவில் பாதுகாப்பாக தவாப் செய்து விடலாம் என்று எண்ணுகின்றீரா? மேலும் நீர் அந்த நபரை பாதுகாக்கவும் உதவி செய்யவும் ஆற்றல் பெற்றிருக்கின்றீரா? இறைவன் மீது ஆணையாக தற்போது உம்முடன் அபு சுஃபான் இல்லை என்றால் நீர் இங்கிருந்து தப்பித்து உமது குடும்பத்தினரிடம் செல்ல முடியாது என்று கூறினான். சாத் பின் மாஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக நீர் எம்மை காபத்துல்லாவிலிருந்து தடுத்து விட்டார். பின்னர் நினைவிற்கொள்ளும், பின்னர் நீர் சிரியா செல்கின்ற உமது வழிபாதையில் அமைதியையும் பாதுகாப்பையும் பெற முடியாது. நீர் பாதுகாப்பாக அதை கடந்து செல்ல முடியாது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் அவர்கள் பதர், உஹத் மற்றும் அகல் ஆகிய போர்களில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் கலந்து கொண்டிருந்தார்கள். பதர் போர் நாளன்று அவுஸ் கோத்திரத்தின் கொடி ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் அவரிடம் இருந்தது. பதர் போர் சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் அவர்களின் வீரமும் பற்றும் மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் நமக்கு இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வருகின்றது. பதர் போர் சந்தர்ப்பத்தின் போது அன்னார் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய ஆலோசனைகளிலிருந்தும் அது நமக்கு வெளிப்படுகின்றது. அதனை ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் என்ற தமது புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார்கள். முஸ்லிம்கள் சஃப்ரா என்ற இடத்தை அடைந்தார்கள். சஃப்ரா என்ற இடம் பதர் மற்றும் மதீனாவிற்கு இடையில் அமைந்துள்ள ஒரு பள்ளத்தாக்காகும். அங்குதான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதர் போர் வெற்றியின் மூலம் கிடைத்த அனைத்து செல்வங்களையும் முஸ்லிம்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அந்த இடத்தை தாண்டி சஃப்ரான் என்ற ஊரை அடைந்த போது முஸ்லிம்களுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைத்தது. அதாவது வணிக குழுவின் பாதுகாப்பிற்காக குறைஷிகள் ஒரு பெரும் படை ஒன்றை திரட்டிக்கொண்டு மக்காவிலிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். மதீனத்து வாசிகள் அந்த வணிக குழுவின் மீது தாக்குதல் நடத்திவிடக் கூடும் என்ற ஐயம் குறைஷிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவல் தான் அது. எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சகாபாக்களையும் ஒன்று கூட்டி இந்த தகவலை கொடுத்தார்கள். மேலும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆலோசனை கேட்டார்கள். அதற்கு சில சகாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நமது தற்போதைய வெளிப்படையான காரணிகளை கொண்டு நாம் அந்த வணிக குழுவை எதிர்ப்பதே சிறந்ததாகும். ஏனென்றால் நம்மால் படையை எதிர்கொள்வதற்கு முழுமையான தயாரிப்புகள் நம்மிடம் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை விரும்பவில்லை. மற்றொரு பக்கம் பெரும் சகாபாக்கள் இந்த ஆலோசனையை கேட்டவுடன் ஒவ்வொருவராக எழுந்து நின்று உயிரை அர்ப்பணிப்பதாக உரை நிகழ்த்தினார்கள். அவர்கள் கூறினார்கள், எங்களது உயிரும் செல்வமும் அனைத்தும் இறைவனுக்கே உரியதாகும். நாம் ஒவ்வொரு மைதானத்திலும் எல்லா வகையான தொண்டிற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். ஆக மிக்தாத் பின் அஸ்வத் அவர்கள், அவருடைய இன்னொரு பெயர் மிக்தாத் பின் அம்ர் என்பதுமாகும், அந்த சகாபி கூறினார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் மூசாவின் தோழர்களைப் போன்று உங்களிடம் நீரும் உமது இறைவனும் சென்று போரிடும், நாங்கள் இங்கேயே அமர்ந்து கொள்கின்றோம் என்று ஒருபோதும் கூற மாட்டோம். மாறாக நாங்கள் கூறுவது என்னவென்றால், நீங்கள் எங்களை எங்கே அழைத்து செல்ல விரும்புகின்றீர்களோ அங்கே எங்களை அழைத்து செல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு வலப்புறமும் போரிடுவோம், உங்களது இடப்புறமும் போரிடுவோம், உங்களுக்கு முன்னின்றும் போரிடுவோம், உங்களுக்கு பின்னின்றும் போரிடுவோம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொற்பொழிவை கேட்டவுடன் அன்னாரது அருளுக்குரிய முகம் மகிழ்ச்சியால் பொலிவுற்றது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தின் போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களின் பதிலுக்காக காத்திருந்தார்கள். அன்சார் தலைவர்களில் எவராவது ஒருவர் இதே விஷயத்தை கூற வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் பைத்தே ஒக்கபாவின் அடிப்படையில் மதீனாவில் இருக்கும்போது எவராது தாக்குதல் நடத்தினால் அப்போது பாதுகாப்பதுதான் நமது கடமையாகும் என்று ஒருவேளை அன்சார்களில் எவராது எண்ணலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள். எனவே உயிரை அர்ப்பணிப்பதற்கான சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்ட பிறகும் கூட ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் எனக்கு ஆலோசனை வழங்குங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்போது அவுஸ் கோத்திரத்தின் தலைவரான ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டார்கள். மேலும் அன்சார்களின் சார்பாக அன்னார் எழுந்து நின்று இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எங்களுடைய கருத்தை கேட்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். இறைவன் மீது ஆணையாக
நாங்கள் உங்களை உண்மையாளராக கருதி உங்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். நாங்கள் எங்களது கரத்தை உங்களது கரத்திடம் ஒப்படைத்து விட்டோம். இனி நீங்கள் எங்களை எங்கு அழைத்து செல்ல விரும்புகின்றீர்களோ அங்கு அழைத்து செல்லுங்கள். உங்களை உண்மையுடன் அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக, நீங்கள் எங்களை கடலில் குதிக்கும்படி கூறினால் நாங்கள் கடலில் குதித்து விடுவோம். எங்களில் ஒருவர் கூட அதிலிருந்து பின்வாங்க மாட்டார். இன்ஷா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் போரில் நீங்கள் பொறுமையாளராக காண்பீர்கள். உங்களது கண்களை குளிர்ச்சியூட்டக்கூடிய விஷயங்களையே நீங்கள் எங்களிடம் காண்பீர்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூற்றை கேட்டவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ்வின் பெயரை கூறி இனி நீங்கள் முன்னே செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். மேலும் முஸ்லிம்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், ஏனென்றால் இறைவன் என்னிடம் வாக்குறுதி வழங்கியுள்ளார். நிராகரிப்பாளர்களின் அந்த இரண்டு கூட்டத்தினரின், அதாவது படை அல்லது வணிக குழுவின் மீது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான். இறைவன் மீது ஆணையாக எதிரிகளின் ஆட்கள் கொலை செய்யப்படுகின்ற இடத்தை தற்போது நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். பின்னர் அவ்வாறே நிகழ்ந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த குறிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எஞ்சிய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த குத்பாவில் கூறப்படும். बहरहाल अभी इनका जिक्र चल रहा है, बाकी इंशाअल्लाह ताला आइंदा खुतबे में बयान होगा. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.